மதுரை மாட்டுத்தாவணியில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் நேற்று முதல் பஸ்கள் இயக்கப்பட்டன. மதுரையில் ஆம்னி பஸ்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வளாகத்திலும் அதனை சுற்றிய பகுதிகளிலும் இருந்து இயக்கப்பட்டதால் நகரில் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சென்னை மற்றும் இதர மாநிலங்களின் நகரங்களுக்கு அரசு பஸ்கள் இயக்கப்படுவதால் அதன் அருகிலேயே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதன்படி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 9 கோடி மதிப்பில் புக்கிங் அலுவலகம், பயணிகள் வசதிக்காக நவீன வடிவிலான பெரிய ஷெட், ஒரே நேரத்தில் 18 பஸ்கள் நின்று செல்லும் வசதி செய்யப்பட்டுள்ளன. இதனை கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார். ஆனால் 3 மாதங்களாகியும் செயல்படாமல் இருந்தது. இதனிடையே பஸ் ஸ்டாண்டில் புக்கிங் அறைகள் முறையாக ஒதுக்கீடு செய்யாததால் பயன்பாட்டுக்கு கொண்டுவர தடை கோரி ஐகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நேற்று முதல் பஸ்கள் இயங்கும் என மதுரை ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் மைதீன் பாஷா தெரிவித்தார். ஆம்னி பஸ்கள் அனைத்தும் இந்த மாட்டுத்தாவணி பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ள ஆம்னி பஸ் நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு ஏதுவாக இங்கே தனி பஸ் நிலையம் அமைக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு முன்னாலே, அதாவது பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டது. சில அடிப்படை வசதிகள், சில குறைபாடுகள் இருந்ததை நிவர்த்தி செய்வதற்கு உள்ள இடையில் பாராளுமன்ற தேர்தல் வந்ததால் அது முடிந்ததும் அந்த வேலைகள் அனைத்தும் முடிந்து இன்று முதல் இந்த மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த இந்த ஆம்னி பஸ் நிலையத்தில்